ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, இஞ்சி, தக்காளி, ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன். இது காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கு. இப்போ இதை 2 நிமிஷம் நான் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கிடும். ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளித்து எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்த்துக்கலாம். எப்படி ஒரே மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்குறதுக்காவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் தொட்டு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ரெசிபிலாம் போய் பாருங்கள், நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோலாம் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.